நேர்களே, பலஸ்தீனத்திலிருந்து பல செய்திகள் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பலவீனத்தை, அது இனி பலவீனமான நாடாக மாறுமோ என்று எண்ணக்கூடிய அளவில் இந்த காசா போர் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட், மிக கடுமையான ஒரு சூழலை, களச்சூழ்நிலையை இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இஸ்ரேலுடைய ஐடிஎஃபினுடைய செய்திகள் நேற்று முன்தினம் வெளியானதில், இனி எந்த காலத்திலும் அவர்கள் போர் குறித்தான அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். போர் குறித்தான அச்சத்தில் மிக முக்கியமாக அவர்கள் எப்போதும் வெளிப்படையாக உயிரிழப்புகளை குறித்தோ காயங்கள் குறித்தோ பட்டும் படாமலே பேசி வருவார்கள். ஒரு 10,000 பேர் இறந்துவிட்டால் அவர்களுடைய பார்வையிலே ஒரு 500 பேர் 200 பேர் என்று தான் சொல்வார்கள். அது அவர்களுடைய வழக்கம் மட்டுமல்லாமல் இராணுவ கோட்பாடு. ஆக உயிரிழப்புகள் 17,000 15,000க்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் அதை இராணுவத்தினுடைய அந்த இழப்பை அவர்கள் மறுக்கிற காரணத்தினால்தான் இராணுவத்திற்கு ஆள் பற்றாக்குறை இன்னும் 12,000க்கு மேற்பட்டவர்கள் தேவைப்படுவதாக அதற்குள் ஆர்த்தோடாக்ஸ் அந்த பிரிவோடு அவர்கள் மோதுவதையும் நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். கடுமையான போலீஸ் தடியடி நடக்கிறது. ஆகவே அங்கு உயிரிழப்பு அதிகரித்தது. இப்பொழுது போர் இல்லை. இருந்த போதிலும் ஆட்கள் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக இருப்பதால் 1,36,000 பேர் நிரந்தரமாக நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இன்னும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதில் மூன்றாவது மிக முக்கியம், இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கால் இனி போர் செய்தால் பணம் இல்லாமலோ ஆயுதங்கள் இல்லாமலோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஐடிஎஃபினுடைய தலைமை தெரிவித்திருக்கிறது. ஒய்நெட்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியில், இராணுவம் இன்றைக்கு முதல் தேவை போர் செய்தாலும் போர் செய்யாவிட்டாலும், போர் செய்வதற்கு வழி இல்லை, ஆனால் போர் செய்யாவிட்டாலும் இஸ்ரேலுடைய இராணுவத்தை மறுகட்டமைப்பு செய்வதற்கு ஏராளமான பணம் தேவைப்படுகிறது என்றும், 2 வருடங்களில் பெரும்பான்மையாக முழுமையான நம்மிடத்தில் கையிருப்பிருந்த ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், மோனிஷன் எல்லாமே முழுமையாக காலியாகிவிட்டது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய சேக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த பணம் பலவீனம் அடைந்த நிலையில் தற்போது பணம் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் கற்பனை கூட செய்ய முடியாது என்பதை மிக 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 தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமாக இஸ்ரேல் இந்த கட்டமைப்பை இன்னும் மேற்கொள்வதற்கு சிஸ்டம், ஸ்மார்ட் பாம் இதையெல்லாம் அங்கே தேவை இருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கு இல்லை என்ற அளவிற்கு இன்டர்செப்டார் செய்யக்கூடிய ஒவ்வொரு இராணுவமும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பகுதியிலிருந்து வருவதை தடுப்பதற்கு ஏராளமான செலவாகும். ஒரு முறை அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், ஏரோ 3 நிறைய வச்சுருக்கிறாங்க, தாட்ஸ், பேட்ரியாட், இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஏவுவதற்கு அல்ல, வெளியிலிருந்து வருகிறதை ஹமாஸ் ஏவினாலும் ஹிஸ்புல்லா ஏவினாலும் ஈராக் ஏவினாலும் ஹவுதிகள் இதெல்லாம் தடுப்பதற்கு ஏராளமான பணம் செலவாகி இருக்கிறது. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ செலவாகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி தரேன். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார் பண்ணுவதற்கான வழிவகைகள், தடுப்பு நிலைகளுக்கான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அவ்வளவு பற்றாக்குறை என்பதும் நேற்றைய முன்தினம் செலவு வந்திருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தில் 40,000 $4 லட்சம் என்ற அளவிற்கு $1 மில்லியன் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏரோ சிஸ்டம் 3 இன்செப்டாருக்கு $3 மில்லியன் தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஐடிஎஃபினுடைய இந்த கிரிட்டிசைஸ் என்னன்னா, பணம் தாமதமாவதால் முதல் வருட போரில் பாடம் கற்கவில்லை என்று கூட அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2023 நாம் போரை நடத்தினோம். 2024 அக்டோபருக்குள்ள கூட அரசு பாடம் கற்கலை, ஏன்னா பணம் இல்லை. அப்போ இதற்கும் அவர்கள் பாடம் கற்காத நிலையும் ஐடிஎஃப் தற்போது பெஞ்சமின் நெதன்யாகுவின் மீது நேரடியாகவே குறை சாட்டியிருக்கிறார்கள்.
அதில் அவங்க என்ன சொன்னாங்க ஐடிஎஃப்னா, நாம் நினைத்தது ஒரு 4 அல்லது 6 வாரத்தில் 1.5 மாதத்திற்குள் எல்லா போரும் முடிந்துவிடும் என்று தான் நினைத்தோம். ஆனால் 2 வருஷம் தாண்டியும் கூட அது முடிவராதவில்லை, அது கடைசியில் வருது. அப்படி என்றால் நம்மிடத்தில் என்ன ஆயுதங்கள் இருக்கும், பணபலம் இருக்கும், ஆள்பலம் இருக்கும் என்பதை ஐடிஎஃப் சொல்லாமல் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இது எவ்வளவு செலவு என்றால், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சற்றேறக்குறைய 30 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற ஷாக் நியூஸ் மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கிறது. 2025 787 பில்லியன், அதாவது கடந்த 30.8 பில்லியன் செப்டம்பரில், அதாவது சேக்கல் 30.8 பில்லியன் ஷேக்கல், அதாவது 30 பில்லியன் டேக்கல்னா ஈரானுடைய, அதாவது இஸ்ரேலுடைய அந்த ஷேக்கல் என்பது அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட 10 பில்லியன் யூஎஸ் டாலர் செப்டம்பர் வரைக்கும். அதற்கு முன்பைய கணக்கு வேறு. ஆக எல்லாவற்றையும் சேர்த்து 2023, 24, 25 வரை 787 பில்லியன் ஷேக்கல். அடே அப்பா, கற்பனையே செய்து பார்க்க முடியாது தோழர்களே. எத்தனை சேக்கல் தெளிவாக இருக்கிறது? 787 பில்லியன் ஷேக்கல், அதாவது 237 அமெரிக்க பில்லியன் யூஎஸ் டாலர். இந்திய மதிப்பிற்கு கணக்கு போட்டிருந்தேன்னா ஒரு 90 ரூபா இன்றைக்கி கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி. இதுக்கு மட்டும் இன்னும் மற்ற செலவுகள்லாம் அது எத்தனை லட்சம் கோடிங்கிற கணக்கு இல்லை. இராணுவ செலவு மட்டும் 237 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இஸ்ரேலுடைய 787 பில்லியன் ஷேக்கலாகவும் இருக்கிறது. இதன் மூலம் அந்த நாட்டினுடைய ஜிடிபி டிக்ளைன் எவ்வளோ தெரியுமா? 5.31% வளர்ச்சி குறைந்து விட்டது, இழப்பாகி இருக்கிறது என்ற செய்தியையும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த 27 லட்சம் கோடி ஒரு சின்ன நாடு தாங்குமா? அமெரிக்கா ஏன் போரை நிறுத்தலான்னு புரியுதா? இந்த கடனெல்லாம் எப்போ அமெரிக்கா வசூல் செய்ய போகிறது? 30 லட்சம் கோடி கேட்டு கையெழுத்து போட்டாங்களே உக்ரைன், அந்த நாடு மாதிரி இங்கே ஒரு நாடா? அதில் வளம் இருக்கிறது, மைன்ஸ் இருக்கிறது, எல்லாமே இருந்தது. இங்கே என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. இங்கே ஆயுத பலங்கள் மட்டும்தான் இருக்கிறது, டெக்னாலஜிஸும் இருக்குது. அதை தான் அவங்க அமெரிக்கா பணம் கொடுத்து தான் மானியம் பண்ணுறாங்க தவிர, ஜெலன்ஸ்கியோடு ரஷ்யா போரிட்டதும் இங்குள்ள நிலைமையும் வேறு. இதைத்தான் அமெரிக்கா தற்போது போர் வேணாம் என்று நிற்பதற்கு காரணம், தான் பணம் கொடுத்தால்தான் இவனால் இயங்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு தன்னாட்டினுடைய ஷட் டவுன் இழுத்து சாத்தப்பட்டு செனட்டிலே அவர்களுக்கு ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள இன்சூரன்ஸுக்கு பணம் இல்லை, நாடு ரெசஷனில் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் பல மத்திய பணியாளர்கள் உணவு சப்ளை செய்யும் பணியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் இது போன்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதால் அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர், மார்க்கோ ரூபியோ போன்ற முக்கிய ஆளுமைகளை மிக கடுமையாக மிக 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 கடுமையாக போரை நிறுத்துவதற்கு அவர்கள் பாடுபடுவதன் காரணம் இஸ்ரேலில் ஒன்றும் இல்லை. 787 பில்லியன் ஷேக்கல், 237 பில்லியன் யூஎஸ் டாலர், இந்திய மதிப்பிற்கு 27 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. இந்த 2 வருஷத்தில் காலி, உயிர்கள் காலி, நாட்டின் கட்டமைப்புகள் காலி, எல்லாம் காலி. சரி, இது ஜிடிபியில் 5.2%. இதற்கிடையே இஸ்ரேல் அஃபீஷியல்ஸின அலுவலர்கள், உயர் அதிகாரிகள் கடும் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அச்சத்திற்கான காரணம் ஈரான், சிரியா, லெபனான், மேற்கு கரை இவைகளெல்லாம் இன்னும் ஆபத்து இருக்கிறது. ஈரானுடைய ஆபத்து வலிமையாக இருக்கிறது. லெபனானுடைய ஆயுதப்படை தளபதியை நேற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்களின் மூலம் ஆபத்து இருக்கிறது. தொடவே முடியாத ஆளுமைகளாக லெபனானை தாண்டி ஹிஸ்புல்லா, அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. பலிஸ்டிக்ஸ் மட்டுமில்லை, ஹைப்பர்சோனிக் மட்டுமில்லை, உலகத்தில் யாரிடம் இல்லாத சில டெக்னாலஜிஸ் அவர்கள் இருப்பதாக ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பு கூட நாம் ஒரு செய்தியிலே பேசியிருந்தோம். இவர்கள் ஒருவேளை இந்த போரை ஆரம்பித்தால் நமது பாடு பெரும் அந்தரத்தில் ஆகிவிடும் என்பதையும்
இஸ்ரேலுடைய டாப் அஃபீஷியல் தங்களுடைய டீப் கன்சர்னை பகிர்ந்திருக்கிறார்கள். ஈரான் வந்து ரெக்கவரி, ஒருவேளை காசா ஃப்ராகில் அந்த ஒப்பந்தம் முறிந்தால் நாம் என்ன செய்வது என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த ஒப்பந்தம் முறிந்தால் லெபனான் தாக்குதல், அடுத்த கட்ட போர் ஏற்பட இஸ்ரேல் முழுமையாக காலியாகி இருக்கும். ஆயுத தளவாடங்களுடைய பற்றாக்குறை மிகப்பெரிய வீக்னஸ், பலவீனம் என்பதை பொது இடங்களில் வெளிப்படுத்துவதற்கு கூட தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு அங்கிருந்து வருகிறது. 2023 போரின் அந்த பொருளாதார பலகீனம் ஆகத்தான் அந்த சீஸ் ஃபயருக்கு இன்றைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் 40,000த்திற்கு மேற்பட்ட ஆட்களை கொண்டு வந்து அவர்கள் வலிமையாகிவிட்டார்கள் என்ற செய்தியும் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. தோழர்களே, நான் ஒரு கருத்தை உங்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு வைத்திருந்தேன். அந்த கருத்தில் எத்தனை பாதிப்புகள் ஏற்படும் என்பது அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஒய்நெட்ஸ் மூலமாக. த மெஜாரிட்டி ஆஃப் இஸ்ரேல் வந்து அடுத்த தேர்தலில் 52% மக்கள், இது ஒரு அடுத்த செய்தியில் அவர்கள் நெதானியாகுக்கு எதிராகவும், 41% மக்கள் புரோவாகவும், 7% மக்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும், ஆக மொத்தத்தில் 59% மக்கள் இவருக்கு ஆதரவு இல்லை. மற்றதும் மாறும். இந்த ஆதரவிலே அடுத்த பிரதமராக சிலர் வரலாம் என்றும் அந்த கருத்து சொல்லியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வந்து நெத்தானியாகுக்கு எதிரான கருத்து தான் 52+7 59% இருக்கிறது. யாயிட் லாஃபீடு ஒரு பிரதான தலைவராக இருந்தாலும் அடுத்து அவர் ஒரு 16 விழுக்காடு ஆதரவில் தான் அவருக்கு இருக்கிறார். யோசி சோகன் முன்னாள் முஸாத்தினுடைய தலைவரும் அவர் ஒரு 10%, ரான் டர்மர், இஸ்ரேல் கர்ட்ஸ், கிடன்சார் போன்றவர்கள் எல்லாம் 8, 3, 9 என்ற ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் அடுத்து யார் என்று. இதற்கிடையிலே வலதுசாரி பென் கவிர் ஆதரவை வாபஸ் பெற்றால் ஒட்டுமொத்தமாக நெத்தனியாகுவால் பெரும் சிக்கலை சந்திக்கும், ஆட்சி போகும். ஆகவே மக்களுடைய போராட்டங்கள் இப்பொழுது கடுமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் தன் வரலாற்றில் கிட்டத்தட்ட 77 ஆண்டுகால வரலாற்றில் இப்படி ஒரு சிக்கலை சந்திக்கவில்லை. இனி அவர்கள் சந்திப்பார்களா என்ற கேள்வியும் எழுதியிருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா வந்து காசா மீதான எல்லா நடவடிக்கைகளையும் இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள். புரிகிறதா? நான் கீழே சொன்னல 737 ஷேக்கல், அதாவது கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி இழந்தா எப்படி இவனுக்கு ஆதரவு கொடுப்பான் அமெரிக்கா? அவனுடைய பணம் தானே. அமெரிக்கா வந்து மீண்டும் எச்சரித்திருக்கிறார்கள், மறுபடி பிரச்சனை ஏற்படுத்தி விடாதே, உனக்கு நாங்கள் பணம் தர முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி ஹமாஸின் மீதாக காசா மீதான எல்லா நடவடிக்கையும் அமெரிக்கா தடை செய்திருக்கிறார்கள். இம்பாசிபிள் நியூ சாங்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் கான் பப்ளிக் ப்ராட்காஸ்டர் ஒரு செய்தியில் உடல்கள் வருவதை 13 உடல்கள், இதுவரை 15 உடல்கள் வந்திருக்கிறது, இன்னும் 13 உடல்கள் எஞ்சியிருக்கிறது. அவற்றை காரணம் காட்டி மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமோ என்ற நடவடிக்கையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து அவருடைய சொந்த ட்ரோன்களை காசாவினுடைய மண்டலத்திலிருந்து சுயாதீனமாக அவர்கள் பரிசோதிக்கிறார்கள். காரணம், இஸ்ரேல் வரம்புகள் மீறுகிறதா என்பதை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். நம்பவில்லை. ஏற்கனவே ஸ்டீவிட்கா போன்றவர்களும் ஜெரி கிருஷ்ணர் எல்லோரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிற நிலையில், கூப்பர் அங்கே இருக்கிறார், இவர்களெல்லாம் இருக்கிற நிலையிலும் கூட சுயாதீனமாக 200க்கும் மேற்பட்ட எமினன்ட் டிஸ்டிங்ஸ் பர்சனாலிட்டி அங்கே வந்து தன் இருப்பை எக்ஸிஸ்டன்ஸ் வந்து உறுதி செய்திருக்கிற நிலையில் ட்ரோன்களின் மூலம் நடவடிக்கைகள் காசா பார்டர் மண்டலத்தில் கண்காணிக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டாக வந்து குருட்டினைஸ் பண்ணப்படுகிறது. இது வந்து சர்வேலன் கேமராவுக்குள்ளே அவர்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த நிலையில் 72 மணி நேரம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தாண்டி போச்சு. இருந்தாலும் ஹமாஸ் வந்து ஒரு இன்னும் அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணதற்கு த ரெட்ரியூஸ் லொக்கேட்டட் என்னன்னா ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நன்கு உணர்ந்திருக்கிறாங்க அமெரிக்கா, இவங்க போய் சொல்லலைங்கிறது.
ஆக இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு செய்தியும் நாம் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஒரு 7-6 மாதத்திற்கு முன்பு அமெரிக்கா 140 விமானங்களில் கப்பல்களில் ஆயுதங்களை அனுப்பியிருந்ததாய் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது நேற்று சரியான தரவுகள் வந்திருக்கிறது. கடைசியாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஜெர்மனிலிருந்து அனுப்பியிருந்தாங்க. அதை சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சரியாக எக்ஸாக்டாக எவ்வளவு ஆயுதங்களை இந்த மக்கள் அப்பாவிகளின் மீது செய்வதற்கு அமெரிக்கா அனுப்பியது என்ற தகவல் நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. இப்பொழுது சரியான புள்ளியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவுக்கு 237 பில்லியனை அவர்கள் பணம் செலவு செய்திருக்கிறார்கள். 27 லட்சம் கோடி. இஸ்ரேல் செலவு பண்ணியிருக்கிற பணம் காசா மக்களின் போரில் 237 பில்லியன். இதில் பெரும்பான்மையான பணங்கள் அமெரிக்காவின் பணம் தான். இதில் இந்த கார்கோ பிளைன் மூலம், விமானங்கள் மூலம் எவ்வளவு விமானங்கள் அனுப்பியிருப்பாங்க தெரியுமா? கார்கோ ஃப்ளைட்னா இப்போ சும்மா ஒரு 500 பேர் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏராளமான ஆயுதங்கள், டன் கணக்கில் 900 டன் யூஎஸ் கார்கோ பிளேன்களில் வந்திருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் தோழர்களை. 900 டன் அமெரிக்கா மிகப்பெரிய ராட்சச கார்கோ விமானங்கள் ஃப்ளைன் மூலமாக ஆயுதங்களை அவர்கள் இங்கே இறக்கியிருக்கிறார்கள். 150 கப்பல்கள் நிறைய ஆயுதங்கள். இதெல்லாம் கற்பனை செய்து பாருங்கள். ரொம்ப ஒரு சின்ன ஒரு மண்டலம், 22,000 சதுர கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய துண்டு. அந்த துண்டை அழிப்பதற்கு 300 லட்சம் கோடியை பயன்படுத்தியிருக்கிறான். எவ்வளோ? 300 லட்சம் கோடி. அந்த சிறிய துண்டை அழிப்பதற்கு அமெரிக்கா 900 விமானங்கள், கார்கோ விமானங்களின் மூலம் ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த சிறிய நிலப்பகுதியை காலி செய்வதற்கு 150 மிகப்பெரிய ராட்சச கப்பல்களில் மெர்கோவா வெர்ஷன், ஆர்பிஜி செல்கள், இன்னும் இயந்திர துப்பாக்கிகள், முனிஷன்ஸ் கடுமையான வெடிகுண்டுகள், பங்கர் பஸ்டர்கள், ஏர் ஸ்ட்ரைக்கர்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னும் நாங்கள் அறிந்திராத ரொபாட்டிக்ஸ், கற்பனைக்கு அப்பாற்பட்ட இணையத்தையும் அந்த துண்டை அவருக்கு ஜெயிக்க முடியல. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு செய்திகள் இருக்கிறது. இதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. இது ஒரு அதிசயத்திலும் அதிசயமாகவே நான் அதை பார்க்கிறேன். அவ்வளோதான். இந்த அதிசயம் உலகத்தில் பல செய்திகளை சொல்கிறது. இவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஒன்றை சொல்கிறேன். இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மிக வீழ்ச்சியில் அடைந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய அதிபர் 59% 52 + ஒரு 7 படுதோல்வி அடையும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். மக்கள் நாட்டை விட்டு 136,000 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். இன்னும் பல லட்சம் பேர் தே ஹேவ் பீன் வெயிட்டிங், அவங்க வெளியேற நிலையில் இருக்கிறார்கள். தொழிற்சாலைகள் முடங்கியிருக்கிறது. 5.7% ஜிடிபி டிக்ளைன், 300 லட்சம் கோடி இழப்பு, ஆயுதங்கள் இல்லை. ஒரு கால் ஈரானும் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் மற்றும் ஹவுதியும் போரிட்டால் என்ன செய்வது என்ற கவனத்தை இஸ்ரேலுடைய டாப் அஃபீஷியல் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா போர் செய்து விடவே கூடாது என கடும் எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் தனது மனக்குறையை மிக கடுமையாக எழுதுகிறதற்கு காரணம் அமெரிக்காவில் பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, போர் செய்வதற்கு ஆள் இல்லை. ஆக இந்த 300 லட்சம் கோடி, 237 பில்லியன், 27லேருந்து 300 லட்சம், 270லேருந்து 300 லட்சம் கோடி செலவு செய்த பின்னும் 237 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பிற்கு இவ்வளவு பணத்தை செலவு செய்த போதும் அந்த பணத்தை செலவு செய்தும் காசாவை அளிக்கவில்லை. உலகத்திலிருந்து பல செய்திகள் மீண்டும் அவர்கள் மறு உருவாக்கம் செய்து மற்றபடி அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. ஒரு 40,000 பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமிக் 16 குழுக்கள் அங்கே செயல்படுகிறார்கள். ஜிஹாதிகள், ஏனைய ஆக்சிஸ்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்ற செய்தி மிக அதிசயமாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. மக்கள் இத்தனை ஆயுதங்களை போட்டும், 900 விமானங்களில் உள்ள ஆயுதங்களையும் 150 கப்பல்கள் உள்ள ஆயுதங்களையும் போட்டும் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இது பலர் கண்களுக்கு ஆச்சரியமான ஒன்றாகவே நாம் பார்க்க முடிகின்றது. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திப்போம். நன்றி.